2024 பட்ஜெட்டில் வருமான வரி ஸ்லாபில் மத்திய அரசு எந்த மாற்றமும் செய்யவில்லை. இருந்தபோதிலும் வருடத்திற்கு 12 லட்சம் வருமானம் உள்ளவர்கள் இப்படி செய்தால் ₹1 கூட வருமான வரி கட்ட தேவையில்லை என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட் 2024இல் எந்த வருமான வரி சலுகையும் அறிவிக்கவில்லை. வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 8 கோடிக்கு மேல் அதிகரித்துள்ளதாக கூறினார். வருமான வரி வரம்பில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் கூறினார். மேலும் 7 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்கள் வரி செலுத்த வேண்டியது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் வருமான வரி உச்ச வரம்பு மாற்றம் மற்றும் வருமான வரி சலுகை ஏடிசி வரம்பு உயர்வை எதிர்பார்த்தவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். அதே நேரம் கடந்த ஆண்டுதான் ₹5 லட்சம் என்பதை 7.25 லட்சமாக வருமான வரி வரம்பை மாற்றி அமைத்திருந்தார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன். பழைய முறையில் வரி சேமிப்பு விலக்குகள் உள்ளன. புதிய வருமான வரி விகிதங்களில் எந்த சலுகையும் இல்லை என்ற நிலையே இந்த ஆண்டும் நீடிக்கிறது. தற்போதைய நிலையில் புதிய வருமான வரி முறைப்படி 7.2 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்கள் வரி செலுத்த தேவையில்லை. அதே நேரம் மாத சம்பளம் வாங்குவோர் சரியான முறையில் திட்டமிட்டு முதலீடு செய்தால் வருமான வரி அதிக அளவில் கட்ட வேண்டியதில்லை. வருமான வரி என்பது பழைய திட்டத்தின்படி 5 லட்சத்திற்கு மேலும் புதிய திட்டத்தின்படி 7,25,000 மேலும் இருந்தால் வரி கட்ட வேண்டும். இந்த வரிகளை மாதம் உங்களது சம்பளத்தில் நிறுவனங்கள் பிடித்து வருமான வரி அலுவலகத்திற்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்க வேண்டும். அதே நேரம் அரசு சொல்வதுபடி சேமிப்பு, மருத்துவம் உள்ளிட்டவற்றில் கட்டினால் உங்களுக்கு பிடிக்கப்பட்ட வருமான வரியை திரும்ப பெறலாம். புதிய வருமான வரி முறையில் பெரிதாக சலுகைகள் என்பது இல்லை. நேரடியாக வரியை கட்ட வேண்டியது அவசியமாகும். சுமார் 7 லட்சத்திற்கு கீழ் வருமானம் உள்ளவர்களுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய வரமாகும். அதே நேரம் பழைய வரிமுறையில் பல நன்மைகள் உள்ளது. பழைய வரிமுறையினை தேர்வு செய்தால் ஆண்டுக்கு ₹12 லட்சம் வருமானம் உள்ளவர்கள் கூட 100% வருமான வரியை சேமிக்க முடியும் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்பவர் என்றால் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வரி சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்திருக்கிறீர்கள் என்றால் பழைய வரிமுறை மூலமாக மட்டுமே நீங்கள் வருமான வரியை கிளைம் செய்து சேமிக்க முடியும். புதிய வரிமுறைகளில் அதற்கு வாய்ப்பே இல்லை. ₹12 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்கள் வரி சேமிப்புக்கு ரெடி என்றால் இதை கவனியுங்கள். என்னவென்றால் நீங்கள் கண்டிப்பாக கணிசமான பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். அதே போல உங்களது வரிக்கு உட்பட்ட வருமானம் ₹5 லட்சம் குறைவாக இருக்கும்படி வருமான வரி கழிவுகளை கிளைம் செய்ய வேண்டும். பழைய வரிமுறையை தேர்வு செய்யக்கூடிய மாத வருமானம் பெறும் ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான வரி கழிவுகள் பட்டியல் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். பொதுவாக வருமான வரி செலுத்துவோருக்கு வருமான வரி சட்டத்தின் பிரிவு 16 கீழ் ₹50,000 நிரந்தரமாக கழிக்கப்படும். அதுபோக வருமான வரி திட்டத்தில் பிரிவு 80C கீழ் ஹவுசிங் லோன், குழந்தைகளின் கல்வி கட்டணம், LIC, போஸ்ட் ஆபீஸ் திட்ட முதலீடுகள், ப்ரொவிஷன் ஃபண்ட், நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட் உட்பட அனைத்து சேமிப்புகளுக்கும் சேர்த்து அதிகபட்சம் ₹1,50,000 வரையில் கிளைம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக வருமான வரி சட்டத்தில் உள்ள பிரிவு 80CCD கீழ் மத்திய அரசின் நேஷனல் பென்ஷன் திட்டத்தில் முதலீடு செய்திருந்தால் ₹50,000 வரை கிளைம் செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக வருமான வரி பிரிவு திட்டத்தின் 80D கீழ் உங்களுக்கோ அல்லது உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம்காக செலுத்திய பேமெண்ட்டுகளுக்கு ₹25,000 வரை கிளைம் செய்து கொள்ளலாம். அதே நேரம் உங்கள் வயதான பெற்றோர்களுக்கு பெற்றோர்களின் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம்காக செலுத்திய பேமெண்ட்டுக்கும் ₹50,000 வரையில் கிளைம் செய்ய அனுமதிக்கப்படுகிறது. அடுத்ததாக வருமான வரி சட்டத்தின் பிரிவு 24B கீழ் வீட்டு கடனுக்கான வட்டிக்கு ₹2 லட்சம் வரை ஆண்டுக்கு கிளைம் செய்து கொள்ள அனுமதி அளிக்கிறது மத்திய அரசு. மேற்கண்ட விஷயங்களில் சரியாக முதலீடு செய்ய வேண்டும். இன்னும் சரியாக விளக்குவதென்றால் லீவ், டிராவல் அலவன்ஸ், டெலிபோன் பில், ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியங்கள் போன்றவற்றில் கண்டிப்பாக முதலீடு செய்ய வேண்டும். அதோடு அரசே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்களாக ₹50,000 வரை தருவதால் மொத்தமாக மேற்கண்ட எல்லா முதலீடுகள் மூலம் வருமானத்தை ₹5 லட்சம் கீழ் குறைவாக நீங்கள் காட்ட வேண்டும். மேலே சொன்னபடி சரியாக செய்தால் உங்களது வருமானம் ₹4,96,500 இருக்கும். இப்போது நீங்கள் இந்த வருமானத்திற்கு எந்த ஒரு வழியையும் செலுத்த தேவையில்லாமல் போகும் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள்.